கசிந்த அந்த வீடியோ எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊற்றிய கையாடு லோகர் பதில். தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள டாஸ்மாக் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் ஊழல் விவகாரம் தற்போது தமிழ் திரையுலகையும் உலுக்கியுள்ளது. இந்த விவகாரத்தில் டிராகன் திரைப்படத்தின் மூலம் புகழ்பெற்ற நடிகை கையாடு லோகரின் பெயர் இணைக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளன. இந்த ஊழல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக அமலாக்கத்துறையால் தேடப்படும் தொழிலதிபர் ரத்தீஷுடன் கையாடு லோகர் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் அவர் நடத்திய இரவு விருந்துகளில் கலந்து கொண்டதற்கு 35 லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் அதற்கு சிசிடிவி ஆதாரங்கள் உள்ளதாகவும் தகவல்கள் பரவி உள்ளன. விவகாரத்தின் பின்னணி டாஸ்மாக் ஊழல் விவகாரம். சுமார் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த வழக்கில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன், தொழிலதிபர் ரத்தீஷ் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோரின் இடங்களில் அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தியது. ரத்தீஷ் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் என கூறப்படுகிறார். மேலும் அவர் தலைமறைவாகி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கசிந்த வீடியோ. இந்த விவகாரத்தில் ரத்தீஷ் நடத்திய ஆடம்பரமான இரவு விருந்துகளில் கையாடு லோகர் கலந்து கொண்டதாகவும் அதற்காக அவருக்கு 35 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் இந்த விருந்துகளில் பங்கேற்றதற்கு சிசிடிவி ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிடம் இருப்பதாகவும் ஒரு தனியார் உளவு அமைப்பு இந்த ஆதாரங்களை சேகரித்து அமலாக்கத்துறைக்கு வழங்கியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, பார்ட்டி நடந்ததாக கூறப்படும் குறிப்பிட்ட அபார்ட்மெண்டில் கையாடு லோகர் வந்து சென்றதற்கான சிசிடிவி வீடியோ காட்சிகள் சில இணையத்தில் வைரலானது. கையாடு லோகரின் மௌனம் மற்றும் சர்ச்சை. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த விவகாரம் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் கையாடு லோகர் இதுவரை இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக தெளிவான மறுப்பு அறிக்கை வெளியிடவில்லை. பொதுவாக இதுபோன்ற சர்ச்சைகளில் நடிகைகள் உடனடியாக மறுப்பு தெரிவித்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது வழக்கம். உதாரணமாக சமீபத்தில் நடிகை த்ரிஷா கூவத்தூர் விவகாரத்தில் தனது பெயர் இழுக்கப்பட்ட போது உடனடியாக மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாக அறிக்கை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்தவர் தனது கருத்தை திருத்தி தவறான தகவல் பரவியதாக ஒப்புக்கொண்டார். ஆனா கையாடு லோகர் இந்த விவகாரத்தில் மௌனம் காத்து மறைமுகமா ஒரு பதிவை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் வாழ்க்கையில் பெரியதாக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்றால் தோல்வி உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அது உங்களை உடைத்து போடும், சில நேரங்களில் இன்னும் மோசமா இருக்கும். ஆனா ஒவ்வொரு தோல்வியுமே சந்திக்கும் போது நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டேனா என்று கேளுங்கள். இன்னும் நிறைய இருக்கிறது என்று பதில் இருந்தால் உங்கள் பயணம் தொடர்கிறது, முயற்சியை தொடருங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த பதிவு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இருப்பதாக ரசிகர்கள் கருதினாலும் இது மறைமுகமாகவே உள்ளதால் விவகாரத்தின் தணிக்க உதவவில்லை. மாறாக இது எரிகிற தீயில எண்ணெய் ஊற்றுவது போல உள்ளதாக ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். ரசிகர்களின் விமர்சனம் மற்றும் சமூக விவாதங்கள். கையாடு லோகரின் இந்த மறைமுக பதிவு அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விவாதங்களை தூண்டியுள்ளது. சிலர் அவர் தெளிவாக மறுப்பு தெரிவித்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மூலம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்கொள்ள வேண்டும் என்று கருதுகின்றனர். மற்றவர்கள் இந்த விவகாரம் அவரது தொழில்முறை இமேஜை பாதிக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த சர்ச்சை தமிழ் சினிமாவில் பிரபலங்கள் மற்றும் ஊழல் இடையேயான தொடர்புகள் குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேலும் சமூக ஊடகங்களில் இந்த விவகாரம் தொடர்பாக பலரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். ஒரு ட்விட்டர் பதிவில் நடிகை கையாடு லோகருக்கு ஒரு இரவுக்கு 35 லட்சம் ரூபாய் கொடுத்து விருந்து வைத்ததாக கூறுகின்றனர் என்று குறிப்பிடப்பட்டது. இது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறையின் விசாரணை நிலை. கையாடு லோகர் அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்தில் உள்ளாரா என்பது தொடர்பாக உறுதியான தகவல்கள் இல்லை. ஆனால் அமலாக்கத்துறை தொடர்ந்து இந்த வழக்கில் ஆதாரங்களை சேகரித்து வருவதாகவும் ரத்தீஷ் உள்ளிட்ட முக்கிய நபர்களை கைது செய்ய முயற்சித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. மேலும் விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கையாடு லோகரின் பெயர் இழுக்கப்பட்டது அவரது புகழுக்கும் பேருக்கும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அவர் வெளியிட்ட மறைமுக பதிவு இந்த சர்ச்சையை தணிக்க உதவவில்லை, மாறாக மேலும் விமர்சனங்களை தூண்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் தெளிவான மறுப்பு அறிக்கையோ அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கைகளோ இல்லாதது குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த சம்பவம் சினிமா, அரசியல் மற்றும் ஊழல் இடையேயான தொடர்புகள் குறித்து மீண்டும் விவாதங்களை எழுப்பியுள்ளது. அமலாக்கத்துறையின் விசாரணையின் முடிவு மற்றும் கையாடு லோகரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்த விவகாரத்தின் திசையை தீர்மானிக்கும்.